Hi friends, welcome to my Bhakya channel. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறேன். இதை நம்ம கிராமத்தில் வந்து கறி பனுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணிலாம் போடுவாங்க இல்லையா, அது சின்ன சைஸ். ஓகேங்களா? இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். வானலை வச்சுக்கலாம். தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். கொதி வந்துருச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அதில் நனையணும். ஒரு 2 மினிட்ஸ். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சேன் இல்லையா, அதை வந்து இப்படி கையால் தண்ணி இல்லாமல் பிசைஞ்சு வெது வெதுப்பாக இருக்கும் போதே பிசைஞ்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். எண்ணெய் வேற டப்பாவில் ஊற்றி வைக்காமலே இருக்கு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோம். கொஞ்சம் நம்ம வீட்டு மிளகாய்த்தூளே சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோம். புழிஞ்சு வச்சோம் இல்லையா, இதை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இதெல்லாம் ஊற்றி வைக்காம இருக்குது. கடவை போட்டுக்கலாம். கொடு ஏற்றணும். அப்படியே ஏற்றணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கோம். அங்கே ஒரு லைட்டு ஒரு லைட்டு எடுத்து பட்டு போட்டு எடுத்து காய்ச்சி பூண்டா 4 ஸ்பூன் எடுத்து வெங்காயம் நல்லா கலர் வந்துடுச்சு. எப்பவுமே கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கலாமா? நாட்டு தக்காளியாக இருந்தால் தான் புளிப்பு வரும். நமக்கு வந்து கிரேவியில் வந்து புளிக்கக்கூடாது. அதிகமாக நமக்கு அவசி புளிக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாண்ணா, இந்த தக்காளி வந்து எப்பவுமே எவ்வளோ போட்டாலுமே புளிப்பு வராது. கிரேவி நிறைய கிடைக்கும். தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 4 பூண்டு பல், அதுக்கப்புறம் ஒரு தயிர் பாக்கெட் எடுத்துக்கலாம், புளிப்பு இல்லாமல். சரிங்களா? இது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது என்ன பண்ணணும், நல்லா மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுமா. அனுப்பி வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எல்லாம். சரிங்களா? நம்ம தயிர்லாம் சேர்த்தோம் இல்லையா, இதனோட இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி மறுபடியும் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு,
அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், திக்னஸாக இருக்குது. லைட்டாக தண்ணியாட்டம் இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து மீல் மேக்கரை இதனோட சேர்த்துக்கணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்றேன். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வைக்குமா. நல்லா கொதி வந்துருச்சு. சூப்பராக இருக்கு. இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அது போட்டுக்கலாம். ஆரம்பித்து போட்டுக்கலாம். கிரேவி போட்டு தண்ணி கட்டு பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எங்கே பாரு கட்டு. ஆஃப் இது தெரிஞ்சால் போதும்.